வணக்கம். நாம் இன்று கரன்சி பெயர் பற்றி பேசப் போறோம். இது எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். ஃபோரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது 2 நாணயங்களுக்கும் இடையே வெவ்வேறு மாற்று விகிதம் ஏற்படும். இதை கரன்சி பெயர் என்று குறிப்பிடுவோம். முதலில் நாணயம் பேஸ் கரன்சி என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது நாணயம் கோட் கரன்சி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக EUR USD பேரில் EUR என்பது அடிப்படை நாணயம், USD என்பது மேலேறிய நாணயம். EUR USD H 1.8000 என்றால் 1 EUR மதிப்பு 1.20 USD ஆகும். கரன்சி பெயர் வகைகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலில் மேஜர் பேர்ஸ், இது USD ஐ உள்ளடக்கிக்கின்றது, அதாவது EUR USD, GBP USD போன்றவை. இரண்டாவது மைனர் பேர்ஸ், இது USD ஐ உள்ளடக்காது, அதாவது EUR GBP போன்றவை. மூன்றாவது எக்ஸாட்டிக் பேர்ஸ், இது ட்ரை, ஜார் போன்ற நாணயங்களை முக்கிய நாணயங்களுடன் சேர்த்து அமைக்கும். முதலில் மேஜர் பேர்ஸ் ட்ரேட் செய்யுங்கள். இவை நிலையானவையாகும், மேலும் ஸ்ப்ரெட்ஸ் குறைவாக இருக்கும். மேலும் தகவல்களுக்கு எங்களை பின்தொடரவும். கருத்துக்களை கமெண்ட் செய்யவும்.